ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு முறைக்கு இருமுறை உயர்நிலை குழுவோடு கலந்து பரிசீலித்த பிறகுதான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்துள்ளார். மதுரை விமான நிலையத்திலிருந்து சென்னை வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக தலைமையிலான கூட்டணியை சிதறடிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை துருப்பு சீட்டாக பயன்படுத்துகிறார்கள் எனவும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் இடம் தர மாட்டோம் எனவும் கூறினார். ஆதவ் அர்ஜுனா ஒரு முறைக்கு இருமுறை உயர்நிலை குழுவோடு கலந்து பரிசீலித்த பிறகுதான் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். திருமாவளவன் குறி அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறி அல்ல. திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணியும் தான் அவர்களுடைய டார்கெட். 2019, 2021, 2024 என்று தொடர்ந்து 3 பொதுத் தேர்தல்களில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது மக்கள் செல்வாக்கோடு. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் எப்படியாவது இந்த தேர்தலுக்கு முன்னரே இந்த கூட்டணியை சிதறடித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது. அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் தர மாட்டோம். நாங்கள் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கிறோம். எனவே எங்களுக்கு இன்னொரு அணி என்கிற சிந்தையும் இல்லை, தேவையும் இல்லை. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அடிப்படை அரசியல் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என பேசியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அடிப்படை அரசியல் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஆதாரத்தின் அடிப்படையில் விஜய் பேச வேண்டும் எனவும் கூறினார். மணிப்பூர் பற்றி விஜய் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், யார் ஆட்சியில் அதிகமானோர் இறந்தார்கள் என புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் கையில் இல்லை எனவும் விசிகாவுக்கு ஒரு தலைமையா 2 தலைமையா என விமர்சித்து பேசினார். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்ட ஆனந்த் டெல்டும்டே ஒரு அர்பன் நக்சல் என குறிப்பிட்டு பேசினார். விஜய் அண்ணன் இப்போ அரசியல்ல, பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம். ஏன்னா ஒரு சினிமா நடிகராக உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர், எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர். அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, மணிப்பூர் என்ன பிரச்சனை, அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன, மியான்மார்லேருந்து யார் உள்ளே வர்றா, இந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு திரும்ப சொல்கிறோம் என்ன, மணிப்பூரில் எந்த ஆட்சி காலத்தில் பிரச்சனை அதிகமாக இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க, 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு. மத்தூர் அருகே கண் தெரியாத 2வது மனைவியை அடித்து தூக்கில் தொங்கவிட்டதாக 2வது மனைவியின் உறவினர்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த ஆம்பள்ளி பிள்ளக்கொட்டாய் பகுதியை சேர்ந்தவர் அன்பழகன். இவருக்கும் கலைச்செல்வி என்பவருக்கும் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமாகி அவர்களுக்கு அஸ்மித், பிரதீப் என்ற 2 மகன்கள் உள்ளனர். கூலி தொழிலாளியான அன்பழகன் அதே கிராமத்தை சேர்ந்த நாகராஜன் என்பவரின் மகள் ரூபினி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கண் குறைபாடு உள்ள ரூபினியிடம் அன்பழகன் மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து ரூபினி கர்ப்பம் அடைந்துள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து உறவினர்கள் கேட்டபொழுது அன்பழகன் இந்த செயலில் ஈடுபட்டதும் 3 முறைக்கு மேல் கருக்கலைப்பு செய்ததும் தெரியவந்துள்ளது. பின்னர் ஊர் மக்கள் பேசி அன்பழகனுக்கு ரூபினியை 2வது திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதில் விருப்பமில்லாத அன்பழகன் ரூபினியின் தந்தையை கத்தியால் வெட்டிய வழக்கு விசாரணையில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ரூபினியின் மீது ஆத்திரத்தில் இருந்த அன்பழகன் மற்றும் அவரது உறவினர்கள் ரூபினியிடம் பலமுறை தகராறு செய்து வீட்டை விட்டு வெளியேறும்படி கூறியுள்ளனர். சம்பவத்தன்று ஒரு கட்டத்திற்கு மேல் இவர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத ரூபினி வீட்டு வேலைகளை செய்ய முடியாது என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அன்பழகன் மற்றும் அவரது குடும்பத்தார் ரூபினியை அடித்ததாகவும் அதில் ரூபினி இறந்த நிலையில் அவரை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகம் ஆடி வருவதாகவும் ரூபினியின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மத்தூர் போலீசார் ரூபினியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அன்பழகனை கைது செய்து மத்தூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் அன்பழகனின் முதல் மனைவி கலைச்செல்வி மற்றும் அவரது குழந்தைகளை ரூபினியின் குடும்பத்தார் வீட்டில் வைத்து பூட்டிவிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறிய நிலையில் போலீசார் அவர்களையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சார் ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் போகிற வேலைக்கே அவங்க வந்து கதவை திறந்து அந்த பொண்ணை கீழே படுக்க வச்சுருந்தாங்க.
அந்த என்ன சொல்றது, அது சூசைட் மாதிரியே எங்களுக்கு தெரியல. ஸோ பக்கம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆதாரமும் நாங்கள் பார்த்தோம், வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் சார். நிறைய கொடுமை தான் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. 10 வருஷமா நிறைய முறை நாங்கள் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த எஃப்ஐஆர் காப்பியும் எங்க கிட்ட இருக்கு. நிறைய துன்படுத்தி இருக்கிறோம், நிறைய கஷ்டப்படுத்திருக்கான் அந்த பொண்ணு சார். இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. நாங்களும் நிறைய டைம் இங்க வந்திருக்காங்க வீட்டுக்கு புடங்கிட்டு. அதை நாங்க எல்லாரும் பேசி ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து 10 ரூபாய் 100 ரூபாய் பாண்டு பேப்பர்லயே கையெழுத்து போட்டு திருப்பியும் அந்த பொண்ணை அமுச்சு வச்சோம். அமுச்சு வச்சு 3 மாசத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். தேர்தலுடைய வெற்றி தோல்விகளை வாக்காளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர ஆளும் கட்சி முடிவு செய்ய முடியாது என ராஜபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே செட்டியார்பட்டியில் செயல்படும் தனியார் அறக்கட்டளை மருத்துவமனைக்கு இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் GK வாசன் கலந்து கொண்டு அவசர ஊர்தியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மத்திய அரசினுடைய குழு சென்று பார்வையிட்டு வருவதாகவும், ஏற்கனவே மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் மூலம் ரூபாய் 944 கோடி தமிழக அரசுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். பிறப்பால் ஒருவர் முதல்வராகிவிட முடியாது என்ற ஆதவ் அர்ஜுனா பேச்சு குறித்த கேள்விக்கு, தேர்தலுடைய வெற்றி தோல்விகள் எல்லாம் வாக்காளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர ஆளும் கட்சி முடிவு செய்ய முடியாது எனவும், ஏற்கனவே தமிழகத்தில் ஆளும் கட்சியின் மீதான அதிருப்தி வாக்காளர்களுக்கு அதிகரித்துக் கொண்டு வருவதாக கூறினார். கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் முதல்வராவேன் என சொல்கிறார்கள். இது விளம்பரத்திற்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கும் என திண்டுக்கல் லியோனி பேசியுள்ளார். நெல்லை பேட்டை பகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாடநூல் கழக நிறுவன தலைவரும் திமுக கொள்கை பரப்பு செயலாளருமான திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் 2 ஆண்டுகளில் முதல்வராவேன் என பேசுகிறார்கள் எனவும், நெஞ்சில் குடியிருக்கும் என பேசுகிறார்கள். குடியிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் காலி செய்து விடுவார்கள் என விமர்சித்து பேசினார். அவர்கள் பேசுவது விளம்பரத்திற்கும் சினிமாவுக்கும் வேண்டுமானால் நன்றாக இருக்கும் என கூறினார். 2026இல் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்பது இருமாப்புடன் சொல்லவில்லை எனவும் தன்னம்பிக்கையுடன் சொல்லப்படுவதாகவும் தெரிவித்தார். நாற்காலிக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சாலாம், இன்னும் 2 வருஷத்துல நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரப்போறேன்ட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற. நெஞ்சில் குடியிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, குடியிருக்கவே எப்ப வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவேன். என் தலைவர் தான் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. என்னார் உடன்பிறப்புங்கிற வார்த்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும். ஆனால் என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருப்பேன், லீஸுக்கு குடியிருப்பேன், ஓசியில கூட குடியிருப்பேன், எங்க குடியிருக்கிறோம் தெரியாமையே குடியிருப்பேன். அவன் என்னைக்கு வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவான். பணம் கொடுத்தா ஓடிடுவேன், பணம் கொடுத்தா வருவேன், பணம் இல்லைன்னா ஓடிடுவேன். தொடங்கின வார்த்தையே தப்பு. நெஞ்சில் குடியிருக்கும் சொன்னது பிற்பாடு திருப்பி நேத்தையும் வேற சொல்றாரு. அதனால குடியிருக்கிறவன் என்னைக்கு வேணாலும் போயிடுவேன். நேத்து கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கை நீட்டி கேள்வி கேட்கின்ற காலம். இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு 2வது வருஷத்திலே ஆட்சியை பிடிப்பாங்கிறான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.